திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 805, அதிகாரம் பழைமை. 1856ஆம் ஆண்டு அயர்லாந்து நாட்டில் பிறந்தவர் ஆங்கில இலக்கிய மேதை ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவர்கள். எவ்வித கெட்ட பழக்கமும் இல்லாமல் சைவ உணவையே உண்டு நகைச்சுவை உணர்வை கடைபிடித்து 95 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து மறைந்தவர். ஷேக்ஸ்பியருக்கு அடுத்து ஆங்கில இலக்கிய உலகம் சந்தித்த மிகச்சிறந்த நாடகாசிரியர் பெர்னார்ட் ஷா. நாவல்கள், சிறுகதைகள், நாடகம் மற்றும் கட்டுரை என்று பல படைப்புகளை இந்த மண்ணிற்கு தந்தவர். ஒருமுறை பெர்னார்ட் ஷா அவர்கள் பழைய புத்தக கடை ஒன்றுக்கு சென்றிருந்தார். அங்கிருந்த புத்தகங்களை புரட்டி கொண்டிருந்த போது அங்கே அவர் எழுதிய பழைய புத்தகம் ஒன்றும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தார். உடனே அதை எடுத்து பிரித்து பார்த்தார். அந்த புத்தகம் அவருடைய நண்பர் ஒருவருக்கு அவரால் பரிசளிக்கப்பட்ட புத்தகம் என்பது தெரிய வந்தது. அதில் அந்த நண்பரின் பெயரை எழுதி அன்பளிப்பு என்று குறிப்பிட்டு கையெழுத்திட்டிருந்தார் பெர்னார்ட் ஷா. அதை பார்த்ததும் நான் அன்பளிப்பாக கொடுத்த புத்தகத்தை நண்பர் பழைய புத்தக கடையில் எடைக்கு போட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். இது தவறு என்பதை நண்பருக்கு எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்த பெர்னார்ட் ஷா அந்த புத்தகத்தை அக்கடையிலிருந்து விலை கொடுத்து வாங்கி கொண்டு தனது வீட்டிற்கு திரும்பினார். மறுநாள் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த நண்பரின் விலாசத்தை தேடி கண்டுபிடித்து அவர் வீட்டிற்கு சென்றார். நண்பரை சந்தித்து சிறிது நேரம் பேசிவிட்டு பின்னர் தான் கொண்டு வந்திருந்த அந்த பழைய புத்தகத்தில் புதுப்பிக்கப்பட்ட நட்புடன் என்று எழுதி அவரிடம் பரிசீலித்தார். அதை வாங்கி பிரித்து பார்த்த அந்த நண்பருக்கு மிகவும் தர்மசங்கடமாக போனது. நண்பா, எனது அறியாமையால் தவறு நடந்து விட்டது, தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த நண்பர் கேட்டுக்கொண்டார். அப்போது பெர்னார்ட் ஷா, தன் குறையை திருத்த மற்றவர்களுக்கு வாய்ப்பளிக்காதவன் மனிதனே இல்லை, இதை கொஞ்சம் புரிந்து கொண்ட சராசரி மனிதன் நான் என்று கூறி நண்பரின் பிழையை நாகரிகமாக சுட்டிக்காட்டிவிட்டு சென்றார். வருந்தக்கூடிய செயலை நண்பர்கள் செய்தால் அது அறியாமையினாலே அல்லது உரிமையின் காரணமாகவோ செய்யப்பட்டது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்று உணர்க. நோதக்க நட்டார் செய்யின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நண்பர்களிடம் குற்றம் காண்பது சிறுமை, நண்பர்களின் தவறை மன்னிப்பதே பெருமை.